ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. அதை பார்க்கறக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட். பில்டிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அந்த வீட்டை பார்க்கறக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இடத்தோட நீள அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35க்கு 50 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ வாங்க இந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இதுதாங்க வீட்டோட எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் 35 அடி வந்திருக்கிறதுனால வீடு நல்ல பிரம்மாண்டமாகவே வந்திருக்குங்க. வீட்டோட கார் பார்க்கிங்க. ஒரு பெரிய காரும் ஒரு சின்ன காரும் தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியும். 14க்கு 16 அப்படிங்கிற அளவில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி தட்டி போர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வாஸ்துப்படியே ஜலமூலையிலேயே போட்டிருக்காங்க. ரோட்டிலேருந்து வீட்டோட ஹைட் நல்லாவே பெருசாக தூக்கியிருக்காங்க. அந்த ஹைட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே இதில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு. வீட்டோட தளவு நிலைன்னு பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்றானதுமே லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட்டு ரெண்டுமே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. அதில் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெருசாக ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஹால்லையே பெருசாக ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட டைனிங்க. டைனிங்கோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்க. கிச்சனோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் 10க்கு 10 கொடுத்துருக்காங்க. டைனிங் ப்ளஸ் கிச்சனை 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் உள்ள கபோர்ட் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்குங்க. மாடலர் கிச்சனே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லா கபோர்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வெளியில் போகிறதுக்கு ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. டோரை திறந்து வெளியில் வரும்போது போகிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்குள்ளேயே பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு கபோர்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை வடக்கு பார்த்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லையும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பார்த்துருக்குறாங்க.
ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குங்க. இதுவும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் தான். பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே படி கொடுத்துருக்காங்க. படியை கிரைனட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஹால் 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க மாடியில். இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. மாடியிலேருந்து வெளியில் போகிறதுக்கு பாதுகாப்பாக தனியாக இவங்களே கிரில்லும் கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில் துணி துவைக்க காய வைக்க அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. மாடியில் உள்ள 3வது பெட்ரூம்ங்க இது. இதோட அளவும் பார்த்திங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த ரூம்லையும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமும் டாய்லெட் ரெண்டையுமே ஒன்றாவே கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட்லேயே அதை கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு போட்டிருக்கிற டோர் வரைக்குமே ரெடிமேட் டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி வைஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்க மெட்டீரியலும். பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதையும் தேக்கிலேயே கொடுத்துருக்காங்க. மாடியில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. வீட்டோட எலிவேஷன்லேருந்து அதை பார்க்குற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட ஃபீல்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி கீரனத்தம் ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. கொண்டையம்பாளையம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இதை குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நியர்பை அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் நிறையா ஸ்கூலு காலேஜுங்க எல்லாமே இருக்குங்க. ஐடி கம்பெனி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம கவர் பண்ணிட முடியும். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 3 BHK பெட்ரூமுங்க. இது அவங்களோட சொந்த பர்பஸ்க்காக இடத்த பர்ச்சேஸ் பண்ணி அதை பில்டர்கிட்ட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுத்து கட்டியிருக்காங்க. முழுக்க முழுக்க செங்கல்லையே கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டி 2 வருஷம் தாங்க ஆகுது. போட்டிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி வைஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டோர்லேருந்து அவங்க போட்டிருக்கிற கிரில்லேருந்து எல்லாமே அவங்க சொந்த பர்பஸ்க்காக பண்ணதுனால கபோர்டு ஒர்க்கு இப்படி எதையுமே நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. நம்ம வீட்டுக்காக நம்ம சொந்தமாக பர்ச்சேஸ் பண்ணி எப்படி வேலை பார்ப்போமோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. வேலை மாறுதலின் காரணமாக அவங்க இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுனால இந்த வீடை இப்போ சேல்ஸுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,00,000 ரூபா கேட்டிருக்காங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.